இந்த கொஸ்டின் தான் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு. ஃபார்முலா எழுதணும்ல, 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் எக்ஸட்ரா டு மைனஸ் 40 ஸ்கொயர் கொடுக்குறாங்களா. அப் டு n ஸ்கொயர் வந்தால் என்ன சொன்னேன், மைனஸ் 1 பவர் n ப்ளஸ் 1 n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே 40 தானே n, அப்போ 40 இன்ட்டு 41 பை 2 இது ப்ராக்கெட்டுக்குள்ள எழுதிடணும். மைனஸ் 1ஓட பவரில் 40 ப்ளஸ் 1 எவ்வளோ, 40. அப்போ என்ன நம்பர், அது ஆட் நம்பர் தானே, ஆட் நம்பர்னா முன்னாடி மைனஸ் வந்துடும் அவ்வளோதான். ஒன்றை வந்து ஈவனால் போட்டோம்னா ப்ளஸ்ஸு, ஆடால் பவர் போட்டோம்னா மைனஸ். அப்போ இங்கே என்ன வரும், கேன்சல் ஆகும்போது 2 டைம்ஸ் 20. அப்போது 20 இன்ட்டு 41 820, ஆன்சர் மைனஸில் வருது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இல்லை உங்களுக்கு இந்த கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் முடிகிற நம்பர் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. லாஸ்ட் முடிகிற நம்பர் ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் ப்ளஸில், ஈவன் நம்பர் மைனஸில், இதை தெளிவாக பார்த்துட்டே வரணும். லாஸ்ட் முடிகிறது ஈவன் நம்பராக இருக்கணும். அப்படி இருந்தால் முன்னாடி மைனஸ் போட்டுக்கோங்க. லாஸ்ட் முடியாது 40 50 60 ஈவன் நம்பரில் முடிஞ்சால் ஃபார்முலாவை மைனஸ் n இன்ட்டு n ப்ளஸ் 1 பின்னு எழுதிக்கோங்க. இது மாதிரி சொல்லியிருப்பேன் கிளாஸில். லாஸ்ட் ஈவன் நம்பராக இருந்தால், ஒருவேளை ஆட் நம்பராக இருந்தால் இதுபடி நமக்கு என்ன ஆயிரும், பவரில் ஈவன் ஆயிரும், அப்போ ப்ளஸ் ஆயிரும்.